ஜனநாயகம் டிவியின் இன்றைய தலைப்பு செய்திகள். நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? ஈரோட்டில் விஜய் ஆவேசமாக பேசினார். நான் எத்தனை நிமிடங்கள் பேசினால் உங்களுக்கு என்ன என்று தேவக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனது பேச்சில் இருக்கும் விஷயங்கள் என்ன என்று பாருங்கள் என்று கூறிய விஜய் தரைக்குறைவாக பேசும் அரசியலை செய்ய விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். தேவக பொதுக்கூட்டத்தில் விஜய் குறைவான நிமிடங்களை பேசுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் விஜய் அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். தரைக்குறைவாக பேசும் அரசியலை செய்ய விரும்பவில்லை. அப்படியான அரசியலை உங்களை விடவும் என்னாலும் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. விஜய் பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறான் என்கிறார்கள். சினிமாவை போல் பேசுகிறான் என்கிறார்கள். அண்மையில் சிஎம் ஒரு கூட்டத்தை ஒரு கேரக்டரையே புரிந்து கொள்ள மாட்டீங்களே என்று பேசியிருக்கிறார். அது மட்டும் சினிமா வசனம் அல்லாமல் சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்த வசனமா? திமுகவும் மத்திய அரசும் தான் இந்த விஜயின் கேரக்டரையை புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளார். விஜயின் இந்த பேச்சு சுமார் 32 நிமிடங்களாக அமைந்துள்ளது. இதற்கு முன்பாக புதுச்சேரியில் விஜய் 11 நிமிடங்கள் பேசியிருந்தார். அதேபோல் விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் சுமார் 45 நிமிடங்கள் வரை பேசியிருந்தார். மதுரை மாநாட்டில் சுமார் 35 நிமிடங்கள் வரை பேசியிருந்தார். இதன்பின் விஜயின் மிக நீண்ட உரையாக இருந்த ஈரோடு பொதுக்கூட்ட உரை அமைந்துள்ளது. இதனால் வரும் நாட்களிலும் விஜயின் உரை கொஞ்சம் நீண்டதாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது.